வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றி ஒரு பார்வையை பார்க்க போகிறோம். இலங்கையிலே இடம்பெற்ற தேர்தலிலே பணம் பற்றி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ஒரே ஒரு சுயேட்சை குழுவாக ராமநாதன் அர்ச்சுனாவின் பற்றிய சுயேட்சை குழு தான் இருக்கிறது. அந்த சுயேட்சை குழுக்களுக்கு பணம் அந்த சுயேட்சை குழுவை சாட்டி நல்லூரைச் சேர்ந்த திலீப் என்ற நபர் வாங்கியதாக, அவருடைய மனைவியும் சேர்ந்து வாங்கியதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே நேரம் புலம்பெயர் சொந்தங்களும் புலம்பெயர் உறவுகளும் கவனமாக இருக்க வேண்டிய விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அவர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால், புலம்பெயர் உறவுகள் சொந்தங்கள் சும்மா காசு கொட்டி இருக்கலாங்க. அவங்க குளிருக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் வெப்பமான சூழ்நிலையிலும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட காலநிலையை சேர்ந்த நாடுகளில் எங்களோட சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சொந்தங்கள் அந்த காசுகளை சும்மா எவர் ஒரு அடையாளம் தெரியாத ஆட்களை அனுப்பி தங்களுடைய காசுகளை அநியாயம் பண்ணுகிறார்கள். அதே நேரம் இன்றும் இந்த காசு அனுப்புகிறபடியா பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களாக்கள் விலை போகிறபடியா மக்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் 50% 52% அப்படித்தான் யாழ்ப்பாணம் உள்ள இடங்களில் கூட வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பளவிலும் 60-65% மேலே வாக்களிப்பு போகல. கொழும்புலெல்லாம் சரியான குறைவு. மக்கள் ஏற்கனவே அரசியல் கட்சிகளில் மிகவும் வெறுப்பில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் ஒரட் பேப்பரை எல்லா கட்சிக்கும் எதிராக உள்ளடிய போடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள ஒரு சில தங்களோட லாபங்களுக்காக இந்த வேலைகளை செய்கிறது ஒரு பொருத்தமில்லாத வேலை. என்று சொன்னால் மக்கள் ஏற்கனவே அரசியலில் விரக்தியாக இருக்கிற நிலைமையில ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னும் விரக்தி ஏற்படுத்துகிற நிலைமையை தயவு செய்யாதீங்க. என்று சொன்னால் அந்த நல்லூரை சேர்ந்த திலீப் அவருடைய மனைவியும் சேர்ந்து தமிழ் போக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெகன் மூலமாக காசை வேண்டி இங்கே செலவழிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய சுயேட்சை குழுக்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அப்போ வழங்கக்குள்ள அந்த சுயேட்சை குழு உறுப்பினர்களுக்கு வழங்கக்குள்ள அவர்கள் சில வேளைகள் புலியான பாதையில் போகலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன தேவைக்காக சுயேட்சை குழுவை போட்டார்? ஒரு ஜனநாயக ரீதியாக அவருடைய எண்ணம் செயற்பாடுகள் உள்ளாட்சி மன்றங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று போட்டார். ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த வேலைகளை அவர்கள் செய்வது என்பது மிக பொருத்தமற்ற வேலை. இப்போ சமூக வலைத்தளங்கள் இந்த விடயத்தை பகிருங்க என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொன்னபடியா நாங்கள் பகிர்ந்திருக்கோம். ஆனால் இதை பார்க்கின்ற சொந்தங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா உங்களோட காசை அநியாயமாக அனுப்பாதீங்க. அனுப்புறேன்னு சொன்னால் உரியாக்களோட கதைங்க. இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மட்டும் இல்லை, இனி இன்னொரு ஆக்கள் அரசியலுக்கு இறங்கினாலும் அவங்களோட கதைங்க. அவங்க தாரான்னு உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. உறுதிப்படுத்தி அவங்களோட ஐசி நம்பர், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஒரு செக் பண்ணி போட்டு காசுகள் அனுப்புங்க. அனுப்புறேன்னா மட்டும் இல்லாட்டி சும்மா தெரியாத ஆக்கிற பேர்கள் எல்லாம் காசு அனுப்பாதீங்க. அனுப்பி இங்கே உங்களோட காசுகளும் விரயமாகிறதோடு இங்கும் இப்போ மக்களுக்கு இன்னும் அரசியலுக்கு மீது ஒரு எதிர்மறையான விளைவு தான் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை முக்கியமாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எதிர்வரும் காலங்களில் இந்த விடயம் பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் அந்த அர்ச்சுனா ராமநாதன் சமூக வலைத்தளங்களில் பயந்திருந்த அந்த ஃபோட்டோ, அந்த ஒரு நிழல்படத்தையும் இதில் இணைக்கிறோம். அவர் போட்ட மெசேஜில் தகவல்கிட்ட விடயத்தையும் இதோட இணைக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துட்டு இனி வரும் காலங்களில் இது பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுபோல் இது தெரிந்த விடயம், தெரியாத விடயங்கள் எத்தனை நிகழ்ந்திருக்கிறதோ இறைவனுக்கு தான் வெளிச்சம். சுயேட்சை குழுக்களை போட்டு இல்லாட்ட அரசியல் கட்சியை தொடங்கி மக்களோட ஆணையை பெற்று ஆட்சி அமைச்சு மக்களுக்காக சேவை செய்ய யோசிக்கிறவார கொஞ்சம் பேர் அவர்களுக்கு எதிராக இந்த பணங்களை திருப்பி அவர்களை உறுப்பினர்களை விலக்கி வந்த வேலைகளை செய்து அவர்களை தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்கி விடுற வேலைகளை செய்வதன் மூலம் ஜனநாயகத்துக்கு சாவுமடி அடிக்கிற வேலையை தயவு செய்து யாரும் செய்ய வடிக்கிறாங்க. உங்களோட லாபங்களுக்காக வேணும்னு சொன்னால் உழைக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. உடுப்பு கடை போடலாம், இல்லாட்டி மேசன் வேலைக்கு போகலாம், அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் முறையற்ற விதங்களில் மக்களுடைய சாபங்களுக்கு உள்ளாகிற வேலைகளை கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த விடயத்தை ஆழமாக சொல்லிக்கொள்கிறோம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த நபர்கள் மீது வைத்திருக்கிறார். இவர்கள் தங்கள் மீது குற்றச்சாட்டு இல்லாட்டால் வாய் திறக்க வேணும். இப்போ நாங்கள் ஊடக பரப்பில் சரி நிகர் பிழை என்று சொல்லி நாங்கள் சொல்லாமல் சாட்சி அடிப்படையெல்லாம் சொல்லலாம். இப்போ ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இப்போ அவர்கள் நல்லூரை சேர்ந்தவர்கள் தங்கள் மீது பிழை இல்லை என்று சொன்னால் வெளிப்படுத்த வேணும். அப்போ இனிவரும் காலங்களிலாவது இந்த வேலைகளை தயவு செய்து இந்த காணொலி பார்க்கிற நண்பர்கள் கட்டாயம் நீங்கள் செய்யாதீங்க. என்று சொன்னால் இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கக்குள்ள நீங்கள் எதிரானாக்கள் நிரூபிக்கணும். இப்போ இவங்கள் வாய் திறக்கல. அப்போ 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சு. அப்போ இனிவரும் காலங்கள்லையாச்சும் புலம்பெயர் சொந்தங்கள் தயவு செய்து இதை பாருங்கள். பார்த்து உரியாக்களுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் அனுப்ப விருப்பம்னா மட்டும் அனுப்புங்க. இல்லாட்டி இந்த தேர்தல் கேட்குறாக்கள் ஒரு ஏற்பாடு இல்லாமல் கேட்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு காசு வேணும்னு சொன்னால் அவங்களே கேட்பாங்க, தேர்தல் கேட்குறாங்க. ஆனால் இப்படி சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் உடனே காசு அனுப்பாதீங்க. கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, யூடியூபர்கள் எத்தனையோ பேர் காசுகளின் மூலம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை சிக்கினார்கள், எதிர்கொண்டார்கள், சிறைக்கு சென்றார்கள். ஆனால் இப்படியான காலங்களையும் ஏன்னா இப்படியான செய்யக்குள்ள ஒரு சில பேர்
நல்ல மனசோடு வேலை செய்ய வலிக்கிட்டாலும், நல்ல மனசோடு அரசியலுக்கு வர வலிக்கிட்டாலும், இவர்கள் போன்ற சில கயவர்கள் செய்கிற வேலையால் வந்து இப்போ உங்களோட எதிர்வரும் காலங்களில் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, தாயகத்தில் உள்ளாக்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போகும். தயவு செய்து உரிய நபர்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இந்த பணங்கள் அனுப்புகின்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பார்க்குற நண்பர்கள், ராமநாதன் அர்ச்சுனாட குற்றச்சாட்டு பார்த்த நண்பர்கள் கூட அந்த திலீப் என்ற நபரும் ஒரு மனைவியும் தங்கள் மீது குற்றச்சாட்டு இல்லாட்டால் அதை ரகசியமாக இல்லாமல் பரகசியமாக எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம். எனவே நண்பர்கள், எதிர்வரும் காலங்களில் புலம்பெயர் சொந்தங்கள் பணங்களை அனுப்பும்போது 1க்கு 100 தடவைகள் ஆராய்ந்து யோசித்து காசு அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற காசு சும்மா இருந்த காசு அல்ல என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, எதிர்வரும் காலங்களில் தாயகத்தில் வந்து இப்போ அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பயணிக்கிறாங்கன்ற நீங்கள் வச்சுக்கிற மரியாதையும் இப்படியான நபர்கள் மீது செஞ்ச வேலைகளால் இல்லாமல் போயிடும். எனவே இதுரவில் கவனமாக இருங்க. இந்த காணொலியை இயலுமான ஆட்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த அவர்களோட புகைப்படமும் ராமநாதன் அர்ச்சுனா சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட தகவலோட ஒரு இணைப்பையும் இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் நினைச்சு கொள்கிறேன். அந்த விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. இனி ஒரு காணொலியில் சந்திப்போம். இனி ஒரு விதி செய்வோம். நன்றி, வணக்கம்.